வணக்கம் மைவித்தி நண்பா. இன்றைக்கி வல்லாரை நூடுல்ஸ் எப்படி சமைக்கிறாங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள் வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகுத்தூள். இப்போ சமைக்க போகலாம். நாங்கள் 10 பேர் சாப்பிட்ற மாதிரி 4 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை நல்லா ஒரு பாத்திரத்தில் பிரித்து போட்டாச்சு. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஊற்றினாலே போதும். அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஊறினா கூட போதும், அதிலே வெந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ நான் கொதிக்க அப்படியே ஊற்றுறோம் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி அதையும் செக் பண்ணி பார்த்தோம். பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. ஓகேங்களா, நல்லாவே பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்னென்னா, நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லாவே கொஞ்சம் அதை பிரட்டிட்டோம்னா நூடுல்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கங்க, உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரிங்களா. அடுத்தது நம்ம ஒரு பாத்திரத்தில் நமக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றுறதுக்கப்புறம் முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை போட்டு வணக்குவோம். ஓகேங்களா, ஏன்னா வெங்காயம் தான் கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கும். எல்லா காயும் ஒரே டைமில் போட முடியாது. அதனால் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சிங் வரும். சேஞ்ச் வந்தோடனே நம்ம அடுத்தடுத்த காயை போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. இல்லை மாறிடுச்சு. இப்போ நம்ம குடமிளகாய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி ரெடியாக வச்சுக்கணும். அதை கட் பண்ணி எந்த அளவு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி சேர்த்து போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட நீங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கங்க. ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், இதையும் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நீங்கள் ரெடியாக நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கையோட அதையும் போட்டுட்டு சேர்த்து நல்லா வதக்குவோம். அது கூட மஞ்சளை போடுவோம். ஏன்னா பார்க்கவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் சேஞ்சிங் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா இதையும் போட்டுக்குவோம். போட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சேர்த்து போடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஃபைனலாக நம்ம மிளகுத்தூளும் விருப்பம் இருந்தால் இந்த டைம்லேயும் போட்டுக்கலாம், இல்லைனா கடைசியிலையும் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போயே போகணுன்னு அவசியம் இல்லை, கடைசியில் கூட போட்டுக்கலாம். மிளகுத்தூளும் போட்டாங்க. நல்லா போட்டுட்டு நல்லாவே உள்ளே நல்லா பிரட்டினா போதும். பிரட்டதுக்கப்புறம் ஊற வச்ச நூடுல்ஸ் அப்படியே கொட்டி நல்லாவே கிண்டி எடுத்தாலே போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறத. பாருங்கள், நல்லா பிரட்டி எடுக்கிறோம். அதுக்கு மேலே லைட்டாக மல்லியும் கொஞ்சம் போட்டுடலாம், கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு தூவிட்டு நீங்கள் நல்லா பிரட்டினா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா, நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம டீமோடு சேர்ந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்களும் இதேமாரி சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.